வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் சரௌண்டிங்கில் ஒரு சூப்பரான லேஅவுட்டை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். லேஅவுட்டோட நேமே KGF. அப்பா பேரில் ஒரு மாசம் இருக்குல்ல. ஏன்னா ராக்கி பாய் அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு. KGF படத்தில் ராக்கி பாய் தங்கத்தை அப்படி சம்பாதிப்பார், அந்த அளவுக்கு தங்கத்தால் சம்பாதிப்பார். இந்த லேஅவுட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா அதுக்கு மேலே பிளாட்லேருந்து நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த லேஅவுட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த லேஅவுட்டை சுற்றி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, லேஅவுட்குள்ளே என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு ஒவ்வொன்றா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸாக ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இதான் லேஅவுட்டு. இப்போ அப்படி டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். அவ்வளோதான் மக்களே. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட்டு. இந்த லேஅவுட் வந்து யார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா TWD ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணியிருக்காங்க. லேஅவுட்டோட நேம் KGF. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே லேஅவுட்டுமே பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா 33 அடிக்கு ஒரு வைடரான பிளாக் டாப் ரோடு. எவ்ரி பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பைப்பை திறந்தா போதும் தண்ணி வரும். ஸோ வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. 30-40 ஃபீட்லேயே நல்ல ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. அண்ட் லேஅவுட் வந்து உங்களுக்கு ஒரு 11 ஏக்கருக்கு டெவலப் பண்ண லேஅவுட்டுங்க. ஸோ சுற்றி காட்டுறேன் பாருங்கள். 11 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 294 பிளாட்டை ஸ்ப்ளிட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி டேட்டு 17 செப்டம்பர். 16 செப்டம்பர் நைட்டு எந்த அளவுக்கு மழை பெஞ்சதுன்னு நான் சொல்லணும் இல்லை. நீங்கள் சும்மா ஃபேஸ்புக் இருந்தீங்கன்னா கூட வெதர்மேனோட போஸ்ட்டை கூட பாருங்கள். காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு இந்த ஸ்டெச்சில் எந்த அளவுக்கு மழை பெஞ்சதுன்னு அப்டேட் பண்ணியிருப்பாரு. இல்லை நியூஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நைட்டு அடித்து ஊற்றின மழைக்கே இங்கே இந்த அளவுக்கு தான் தண்ணி நிற்கிது. ஸோ இது தண்ணி நிற்கிற பிளேஸ் கிடையாது. ஸோ அந்த பயமே இல்லை. நீங்கள் தண்ணி நிற்கும்லாம் பயப்படாதீங்க, தாராளமாக நம்பி வாங்கலாம். ஸோ உள்ள சைட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே அம்யூனிட்டிஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. பிளாட் எல்லாமே கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே அழகாக LED சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டு வச்சுருக்குறாங்க. அண்ட் உள்ள ஒரு சில்ட்ரன்ஸ்க்காக பார்க் ஏரியா. நான் அப்படியே நடந்து போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு பின்னாடி அதாவது இந்த லேஅவுட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோன் கிளிப் வேணால் ஆட் பண்ணுறேன். நம்ம லேஅவுட்டுக்கு அப்படியே பின்னாடி ஒரு பிரிட்ஜு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கோம். அது என்னடான்னு பார்த்து கேட்டேன். தம்பி இது தெரியாதாப்பா, இதுதான் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஸோ எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து விசிபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதை அப்படியே தாண்டினோன்னா நமக்கு அப்கமிங் ஏர்போர்ட்டான பரந்தூர் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பிளாட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலான்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா இது எக்ஸலண்ட்டான சாய்ஸு, எக்ஸலண்ட்டான டைமு, பர்ஃபெக்ட் டைமு. இப்போ நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ரியே, அப்போது வந்தால் உடனே வீடு கட்டிட்டு வந்தால் இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்போ இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி வந்தீங்கனாலும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரேடியஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன், சிட்டி சைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம லேஅவுட்லேருந்து பக்கத்தில் தான் வருது சிட்டி சைட் மெட்ரோ ஸ்டேஷன். அதை தாண்டதுமே பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன். பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனே நமக்கு ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதுவே 3.5னா அதுக்கு முன்னாடி சிட்டி சைட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. கவர்மெண்ட்டே இந்த ஸ்டேஷனுக்கு சிட்டி சைட்டுன்னு தான் பேர் வச்சுருக்கு. ரீசன் என்னென்னா இந்த ஏரியா, இந்த சரௌண்டிங்கில் சிட்டி பேஸில் டெவலப் பண்ண ஏரியா. ஸோ இந்த லேஅவுட்டே அதனால தான் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. 11 ஏக்கருக்கு போட்டிருந்தாலும் மிரட்டி விட்டாங்க. இன்ச்சாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு உள்ளேயே வாட்டருக்கு டேங்க் இருக்குது. இந்த பாருங்கள் காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்குது. அண்ட் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்து தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 11 ஏக்கருக்கு டெவலப் பண்ணதுனால பெருசாலாம் டெவலப்மெண்ட் இருக்காதுன்னு நான் நினச்சி வந்தேன். ஆனால் உள்ளே வந்தால் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கொயர் ஃபீட்டும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பிளாட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா அகலமாக, இப்போ நான் நின்றுட்டுருக்க ரோடை பாருங்களேன் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. ஸோ ஒரு ஃப்ளைட்டோட ரன்வே மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நல்லா 33 அடி சாலையை போட்டிருக்காங்க. 33 அடினாலும் நமக்கு அப்படியே ஒரு 40-50 ஃபீட் மாதிரி ஃபீல் வருது. என்னென்னா இவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பிளாட்டை ஸ்ப்ளிட் பண்ணி ரோடெல்லாம் நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட்டை பாருங்களேன். ஸோ LED சோலார் ஸ்ட்ரீட் லைட் தான் போட்டு வச்சுருக்குறாங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவில் உங்களுக்கு யூஸ்வலாக இருக்கிற மாதிரி ஊஞ்சல், சீசா, சர்க்கஸு, ராட்டனம் எல்லாமே இருக்குது. அண்ட் சிட் அவுட் பிளேஸுமே இருக்குது. நீங்கள் அமைதியாக உட்காந்து ஈவினிங் டைமில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேஅவுட்டுக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவுக்கு
சுற்றி காமிச்சிட்டேன். இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டார்ட் ஆகி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸ் பிளாட் வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு மேலேயும் வாங்கணுன்னா கூட நீங்கள் பக்கத்தில் 2 பிளாட் வாங்கிக்கலாம். இங்கே 2020, அதாவது இந்த லொக்கேஷனில் 2020 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸு 900 ரூபா மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா 2023 இதோட ப்ரைஸு 1500 ரூபா தான் இருந்தது. இப்போது 2025 ஆகிடுச்சு. ஏன்னா 2023 ஏர்போர்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை, நிறைய பேர் பேச ஆரம்பிக்கலை, யாரும் கண்டுக்கலை. ஆனால் இன்றைக்கி ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாருமே இந்த சரௌண்டிங்கில் தான் ப்ராப்பர்ட்டி தேடுறாங்க. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த தீபாவளிக்கு சென்னையில் கேஜிஎஃபோட 3x பட்டாசு தாங்க ஃபேமஸு. சென்னையோட அப்கமிங் ஏர்போர்ட்டான கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட், சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே அண்ட் சிட்டி சைட் மெட்ரோ ஸ்டேஷன், இந்த முக்கியமான 3 இடத்துக்கு நடுவில் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கு இந்த லேஅவுட் லொக்கேட் ஆயிருக்கு. லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் சில சமயம் சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பட் இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற 30 பேர்ல நீங்க ஒரு ஆளா இருந்தீங்கன்னா லட்சக்கணக்குக்கு மேல ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த லேஅவுட் லொக்கேட் இருக்க இடத்தை சுத்தி 3x பார்த்தீங்கன்னா லொகேஷனும் ஹைலைட்டா இருக்கு, வேல்யூ அதனால 3x இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸும் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த 3x வேடியை நீங்க இந்த தீபாவளிக்கு மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. சோ 30 பேர்ல நீங்களும் ஒருத்தரா இருந்து லட்சக்கணக்கில் ரிட்டர்ன்ஸ் எடுக்க கரெக்டான ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த கேஜிஎஃப் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சிட்டி சைடு மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து 3 கிலோமீட்டர் லொகேட் இருக்கிற சோ இந்த லேஅவுட்டை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பரந்தூர் சரௌண்டிங்ல ப்ராப்பர்ட்டி தேடி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 30 பேர்ல நீங்களும் ஒருத்தரா இருந்து லட்சக்கணக்கில் சேவ் பண்ணுமா, டக்குனு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கங்க. அதையும் தாண்டி ஸ்பாட்டில் புக் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் பிளாட்டு புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தங்கக்காயினும் ஆஃபராக தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கேஜிஎஃப்னு பேரை வச்சுட்டு தங்கக்காயினு கொடுக்கலன்னா எப்படி? எல்லாருமே கொடுக்குறாங்க, இந்த பேரை வச்சுருக்க நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு நம்ம கேட்க தோணும். ஆனால் அவளுக்கு கேட்கவே வேண்டாம், அவங்களே தராங்க. ஸ்பாட் புக் பண்ணுறவங்களுக்கு 1 கிராமோ 2 கிராமோ 3 கிராமோ 4 கிராமோ, ஆனால் மினிமமாக உங்களுக்கு தங்கம் கேரண்டி இருக்குது. நீங்கள் எந்த சைஸில் பிளாட் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோல்டு கொடுப்பாங்க. இதில் என்ன பெருசாக கைநட்டிக்கு இதெல்லாம் கற்றுக்கணும், நம்ம எவ்வளோ வாங்க போகிறோமோ அவ்வளோதான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த லேஅவுட் ஒரு டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் லேஅவுட். ஸோ உங்களுக்கு 70% இங்கே பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பின்னாடி தெரிகிற இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே கிட்ட தான் உங்களுக்கு மதுரவாயல் ஜங்ஷன் எப்படியோ, கத்திப்பாரா பிரிட்ஜ் ஜங்ஷன் எப்படியோ, கோயம்பேடு பிரிட்ஜ் ஜங்ஷன் எப்படியோ அதே மாதிரி ஜங்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஜங்ஷன் இருக்க ஏரியாவில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் பரந்தூர் ஏர்போர்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ லேஅவுட்டை சுற்றி காமிச்சிட்டேன். இப்போ ஏரியாவை சுற்றி என்னென்னலாம் இருக்குன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது காஞ்சிபுரமில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்கமிங் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு, இப்போ எப்படி சென்னைக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதோட ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது மொதல் விஷயம். 2வது விஷயம், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு நாங்கள் இருக்குது பாருங்கள், பார்த்தாலே எனக்கு தெரியுது இங்கேருந்து, கேமராவில் தெரியுமா தெரியல. ஸோ விசிபிள் டிஸ்டன்ஸில் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. 3வது, அதையும் தாண்டி போனால் நமக்கு ஏர்போர்ட் வந்துடும். ஸோ நம்ம ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு மொட்டை மலை நின்றுட்டு நம்ம ஏற வேண்டிய ஃப்ளைட் வந்துருச்சுப்பான்னு பார்த்துட்டு கூட போகலாம். அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது. சும்மா விளாட்டுக்கு ஜாலிக்காகலாம் சொல்லலை, நிஜமாலே அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ சுற்றி இத்தனை அப்டேட்ஸ் இருக்குது. ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. வேலை வாய்ப்புக்கு இங்கே பக்கத்தில் உங்களுக்கு எந்த ரோடை ஸ்ட்ரெச் பண்ணி போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், உரகுடம் எல்லாத்தையுமே வந்து ஈஸி டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி பூந்தமல்லியிலேருந்து வேலூர் தாண்டி பெங்களூர் கனெக்ட் பண்ணுற ரோடே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே தான். ஸோ இந்த சைட்டு அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு 5 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. அப்கமிங் ஏர்போர்ட்லேருந்து 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இத்தனை அப்டேட்ஸை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஏர்போர்ட் வருது, மெட்ரோ ஸ்டேஷன் வருது அப்படின்னா பீக்கில் போகும், ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, பிளாட்டு கிடைக்காது. 500 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேங்கன்னு சொல்கிறவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவைலபிலிட்டி அவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ 4500 ரூபாய்க்கு மேலே சாலிடாக போகும், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்காக ஒரு லேஅவுட்டையே சுற்றிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்காகவாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல ப்ளாட்ஸ் எல்லாமே ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக இன்னொரு ப்ராப்பர்ட்டி வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இல்லை
எனக்கு இந்த ஏரியாவில் வீடியோ போடுங்க சார், இந்த ஏரியாவில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், வீடு பார்த்துட்டு இருக்கேன், இடம் பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த ஏரியாவை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த சரௌண்டிங்கில் இருக்க பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக சூஸ் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் தப்பு இருக்குங்க, எனக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலும் என்னை பற்றின ரிவ்யூவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.